ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சங்கரா மீன் வறுவல் மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் நல்லா சதை உள்ள மீன் தான், நல்லாயிருக்கும். சங்கரா மீன் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் க்ளீன் பண்ணல, க்ளீன் பண்ணிட்டு வரலாம். எடுத்துருக்கேன் பாருங்கள், இது மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பொரிச்சிட்டு கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மீனுக்கு தகுந்த தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாமே கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. இது மீன் அலசிட்டு வந்தோம் இல்லையா, இதுலேயே ஈரம் இருக்குது, அதுவே போதும். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன். எல்லாம் சதை உள்ள மீன். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். மீன் நல்லா பொரிக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக நல்லா பழகின இதாக இருக்கணும். அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். மீன் கூடவே கருவேப்பிலையும் நல்லா கொண்டு வரும். எண்ணெய் விட்டுடலாம். தீ சிம்மில் தான் வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மீன். அப்படி மெதுவாக எடுங்க. எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா பொரிஞ்சால் தான் மீனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் மீன் திருப்பி விட்டுடலாம். இது பாருங்கள், இதெல்லாம் மீன் திருப்பி வச்சு இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. திருப்பி கொஞ்சம் போட்டு எடுத்துட்டா சூப்பராக மீன் வறுத்துடலாம். இது பாருங்கள், மீன் நல்லா வெந்துட்டு அப்படி திருப்பி எடுத்துடலாம். சூப்பராக நல்லா காரசாரமான மீன் ரெடியாக இருக்குது. ஒரு பேட்சு தான் போட்டிருக்கேன், இன்னொரு பேட்சு போட்டுடலாம். இது பாருங்கள், மீன் எல்லாம் நல்லா வெந்துட்டு அதை எடுத்துடலாம். இது பாருங்கள், சூப்பரான சங்கரா மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். மீதி இருக்கிற மீனையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் குழம்புக்கு 8 டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், ஒரு பெரிய சைஸு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு புளி தண்ணி
நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு அப்படியே கரைச்சி விட்டுடலாம். பாருங்கள், கையாலேயே நல்லா கரைச்சி விடுங்க, அதான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனுமே பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக கலர் பாருங்கள். சிம்மில் வச்சு இந்த மாதிரி மீன் நல்லா வறுத்து எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், சங்கரா மீன். இங்கே பாருங்கள், கல் உப்பு மீன் குழம்பெல்லாம் கூட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், 2 முருங்கைக்காய் கலந்து விடுங்க, மூடி வச்சுருங்க. கொதிச்ச பிறகு மீன் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மீனெல்லாம் சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம வடகம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வடகம், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுலேயும் கருவேப்பிலை இருக்குது, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாமே இருக்குது. இந்த வடகம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிதான். இது நல்லா செவந்துடுது, அப்படியே தூக்கி கொட்டிடலாம். இல்லை அந்த குழம்பு கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், குழம்பெல்லாம் சேர்த்துட்டு மீனெல்லாம் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். சங்கரா மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல். இங்கே பாருங்கள், சங்கரா மீன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.